டேய், வர வர ஏன்டா இப்படி மாறிட்டு இருக்க? நான் ஒன்றும் மாறலையே, அப்படியே தான் இருக்கேன். இப்போ என்ன மாற்றத்தை கண்டுட்ட நீ? இப்போ எதுக்கு நீ காய்கறிக்கிட்ட அப்படி பேசிட்டு வந்த நீ? டேய், ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறா. அப்படியே என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி என்னையே திட்டிட்டு இருக்க. சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? டேய், அவள் தான்டா ஃபர்ஸ்ட் சொன்னான் நம்மளுக்குள்ள செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கணும். டேய், என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவள் தான்டா ஃபஸ்ட்டு அப்படி சொன்னான். அதான் நானும் கோவத்தில் திட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது மச்சான். நான் தான் கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டு அவள்கிட்ட லவ் சொல்லிட்டேன். இப்போ ஏதோ சின்னதாக சண்டை, அதுக்கு போயிட்டு ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? டேய், வீட்லேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனைனா என்னடா பண்ணுறது நான்? வீட்டில் என்னடா வச்சு பிரச்சனை? டேய், எங்கள் மாமா இருக்கான்ல, அவன் சொத்துக்காக எங்கள் அப்பத்தாவே கடத்துறதுக்கு 2 ஆள் அனுப்பியிருக்கான்டா வீட்டுக்கு. நல்ல வேலை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. என்ன மச்சான், சொத்துக்காக அப்பத்தாவை கடத்திட்டாங்களா? கடத்தில் அதுக்குள்ளே பிடிச்சிட்டோம்டா. சரி சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம். இன்னும் 2 மாதம் தான் மச்சான் காலேஜே இருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா இரு. எங்கடா நம்ம சந்தோஷமா இருக்கிறது? அப்படியே இருந்தாலும் மற்றவங்க விடுறாங்களா? சரி மச்சான், கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. காயத்ரியை பிரேக்கப் பண்ணுற ஐடியாவில் இருக்கியா? தெரியல மச்சான், அவள் பேசுறதெல்லாம் பார்த்தா 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். கல்யாணம் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது, இப்பயே பிரேக்கப் பண்ணிடலாம்ல. என்னடா சொல்கிற? இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட? அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? எப்போ பார்த்தாலும் சண்டையை மட்டும் தாண்டா போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிடா? ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே ஆரம்பத்தில் யோசிச்சு பண்ணியிருந்துருக்கலாம்ல. இப்போ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்துட்டு பேசாமல் இருக்காங்க. உன்னாலே எல்லாருக்குமே கஷ்டம்தான் சித்து. ஏதோ கோவத்தில் காயத்ரி அப்படி சொல்லிட்டா, அதுக்காக நீ இப்படியா பேசுவ? வீட்டுக்கு போனோம் மரியாதை கால் பண்ணி அவள்கிட்ட என்னன்னு கேளு. இப்படியே இருக்காத. டேய், என்னடா அவளை அழைச்சிக்கிட்டு ஊர் ஊரை சுற்றும் போது தெரியலையா? இப்போதான் தெரிஞ்சிச்சா 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு? சும்மா இப்படியே பேசிட்டு இருக்காத. சித்து, என்ன நம்பாலு குரல் மாதிரி கேக்குது? ஐ, நம்பாலு தான். என்ன சந்தியா, மாமா பார்க்காம இருக்க முடியலையா? மாமாவை தேடி இங்கேயே வந்திருக்க? மாமா எங்கேயும் போக மாட்டேன்டி, உன் பக்கத்துல தான் இருப்பேன் இன்னைக்கும். டேய் முத்தகண்ணா, உனக்கு ஒரு வேலை இல்லையா? கொஞ்சம் அமைதியா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் வேலை என்னவோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா நான் சொல்ல வந்தது கூட சொல்லாம போய்கிட்டே இருப்பேன்டா. சரி சரி சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டு போ. மாமா அது வரைக்கும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். சொல்லுடி தங்கம், என்ன சொல்ல வந்த? டேய் முத்தகண்ணா, நான் ஒன்றும் வாங்கிட்டு எதுவும் சொல்ல வரல. அப்போ யார்கிட்ட சொல்ல வந்த? சித்து கிட்டியா? ஆமா சித்து, நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன். இவன் ஏன் தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இவன் அமைதியா இருக்க சொல்லு. டேய் மச்சான், கொஞ்சம் அமைதியா இருடா. சரி மச்சான், நீ சொல்லிட்டு அமைதியா இருக்கேன். நீ சொல்லு சந்தியா, என்னாச்சு? ஏன் வந்த? உனக்கு காயத்ரிக்கு என்ன சண்டை? அவங்க அழுதுகிட்டே இருக்கா. நீ என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? அவங்க அப்பா வர வந்துட்டாரு தெரியுமா? ஏதோ சமாளிச்சு கிளம்பிட்டா. என்ன சந்தியா, அவங்க அப்பா கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டால என்ன? மாட்டிக்கலாம் இல்ல, ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. சொல்லு சித்து, என்னாச்சு? மச்சானும் காயத்ரியும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. சித்து, என்ன சொல்ற? இந்த முட்டைக்கண்ண ஏதாவது உனக்கு குழப்பி விட்டானடா? இவன் பேச்செல்லாம் கேட்காதடா. நான் எதுவுமே சொல்லல. அவங்க பிரேக்கப் பண்றதுக்கு நான் என்ன பண்றது? எதுக்கு இருந்தாலும் என்னையே தப்பா பாக்குற நீ? நீ மட்டும் என்னை எப்பயுமே தப்பா தான் நினைக்கிற. உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னே தெரியல. ஏய் சந்தியா, அம்மா சொல்லுங்கம்மா. அடி, இங்க என்னடி பண்ற? பசங்க கூட பேசிட்டு இருக்க கூட ஒட்டி எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். காதல் வாங்குறீங்க. அத்தை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். யாத்த இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்னது அத்தையா? ஆமா, சந்தியாவுக்கு அம்மாண்ணா எனக்கு நீங்க அத்தை தானே. டேய், எதுக்குடா போய் நான் அத்தாத்தன்னு கூப்பிட்டு இருக்க நீ? அடி சந்தியா, என்னடி இங்க நடக்குது? இவன் அந்த என்ன அத்தான்னு கூப்பிடுறான்? டேய் முட்டைக்கண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? ஏன்டா இப்படி பண்ற? அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாமா, நீங்க ஏதோ சீரியஸா எடுத்துக்காதீங்க. எதை விளையாட்டுக்கா எடுத்துக்க சொல்ற நீ? ஏண்டா இப்படி எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற நீ? இல்ல மச்சான், கூட படிக்கிற பொண்ணுடைய அம்மாவை எல்லாரும் ஆன்டின்னு தானே கூப்பிடுவாங்க. அதான் நான் தமிழ்ல அத்தைன்னு கூப்பிட்டேன். இதுல என்னடா ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிங்க எல்லாம்? ஏண்டா எல்லாரும் ஒரே மாதிரி நினைப்பாங்களா? சுந்தரியத்தை அவன் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி சொல்றான். ஆமா சுந்தரியத்தை, என் ஃப்ரெண்டுக்கு நீங்க சுந்தரியத்தைன்னா எனக்கும் சுந்தரியத்தை தானே. அந்த உரிமையில தான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டேன். நீ எந்த உரிமையிலும் கூப்பிட வேணாண்டா. ஏண்டி இவங்கிட்ட எதுக்கிட்ட பழக்கம் வழக்கம் வச்சிருக்க? அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே சித்து ஒன்னு தப்பா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப இவங்க கூட வச்சு பேசுவாங்க. இல்லம்மா, சும்மா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். உடனே தலையை குனிஞ்சுக்கிட்டு பாவமா பேசிட்டு நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு. சுந்தரியத்தை ஊர்ல அப்படி பேசுறாங்கன்னா நம்மளும் அது மாதிரி இருக்க முடியுமா என்ன? டேய், பேர் சொல்லி வேணாலும் சுந்தரின்னு கூப்பிடுறா, அத்தனைலாம் கூப்பிடாத. ஏன் சுந்தரியத்தை இப்படி சொல்றீங்க? டேய், நீ அப்படி கூப்பிடாதடா. ஏன் நான் அப்படிதான் கூப்பிடுவேன், சுந்தரியத்தை சுந்தரியத்தை சுந்தரியத்தை. ஏண்டி என்னடி இதெல்லாம்? எல்லாமே ஒன்னாலதான். இவங்கிட்ட எல்லாம் பேசுறது பழக்க வழக்கத்தை நிறுத்தின கேக்குறியா நீ? ஐயோ அம்மா. சுந்தரி, உன்னை எங்க தேடிட்டு இருக்க? இங்க என்ன பண்ற நீ? குட்டுமணி வாடி, இந்த முட்டைக்கண்ண பையன் என்ன அத்தனை கூப்பிடுறான்டி. கூப்பிட்டா போறான். அத்தனை சொல்றதுல உனக்கு என்ன சொத்தா குறைஞ்சு போயிடும்? அப்படி சொல்லுங்கம்மா. எங்க பாருடி, ஒன்னால அம்மானு கூப்பிடுறான், என்ன மட்டும் எதுக்கு அத்தனை கூப்பிடுறான்? சித்து உன்னை அத்தனை கூப்பிடனால அவன் அப்படி கூப்பிட்டுருப்பான். அப்படி சொல்லுங்கம்மா, நானும் அதான் சொன்னேன். இவங்க நம்பவே மாட்டாங்க என்ன. ஏ சுந்தரி, சந்தோஷம் தான் பார்க்க ஒரு மாதிரி திட்டு பையன் மாதிரி இருப்பான், ஆனா நல்ல பையன்டி. என்னாச்சு மச்சான் உங்க அம்மாவுக்கு? இன்னைக்கு தாண்டா
என்ன நல்ல பையன் சொல்லியிருக்காங்க. டேய் அமைதியா இருடா. சுந்தரி, பிள்ளைங்க எதை பேசிட்டு இருக்கு, நீயே தப்பா நினைக்கலாமா? வா போலாம். குண்டுமணி, இந்த முட்டைக்கண்ணன் பேசுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குடி. அப்போ உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கு. இவன் ஏன்டி இப்படி கூப்பிடுன? அத்தன் தானே கூப்பிட்டான், அதுக்கு ஏன்டி இப்படி பண்ற நீ? சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எதுவும் இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டா. வா போலாம். தானே கூப்பிட்டேன், அது ஒரு குத்தமா பேசுறீங்க. பிக்சர்ல உங்க பொண்ணை நான் கல்யாணம் கட்டிக்கிற மாதிரி வந்ததுன்னா அப்புறம் என்னன்னு கூப்பிடுவோன்னா? என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் இப்படி சாக்கா வரீங்க? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். ஒரு பேச்சு கூட நீ இப்படி சொல்லாதடா. பாத்தியா குண்டுமணி, நல்ல பையன் சொன்னியே, என்னன்னு சொல்றான் பாரு. இந்த ஆசைலாம் இருக்க போய் தான் என்ன அத்தனை கூப்பிடுறான். டேய் சந்தோஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நல்லா சொன்ன போ, நல்ல பேச்சுக்கு. பாத்தியா குண்டுமணி, இந்த கேடி பையன் எந்த நினைப்புல இருக்கான்னு? இவன் காரணம் இல்லாம என்ன கூப்பிடலடி. உனக்கு சந்தியா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? உனக்கு இருக்கு. அதுக்காக இவன் அத்தனை கூப்பிடுறதை நான் எப்படி ஏத்துக்கிறது? டேய் பொறுக்கி பையனே, தெரியாம பேசிட்டேன்னு சொல்லேன்டா. என்னது பொறுக்கி பையனா? நல்ல பிள்ளைன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள என்ன பேர் வாங்கி வச்சிருக்க? சும்மா விளையாட்டுக்குமா? என்னடா சும்மா விளையாட்டுக்கு? அவ்வளவுதான் நீ கூப்பிடுறது பிடிக்கல. நல்ல பிள்ளையா இருந்தா ஒரு டைம் சொன்னா புரிஞ்சுக்கும். எல்லாம் உருப்படாம ஊர்ல சுத்தி நிக்கிறீங்க, அப்புறம் எப்படி நாங்க சொல்றத நீங்க கேப்பீங்க? அடே பாப்பி, இங்க என்ன நம்மளுக்கு பேச்சு? வாடி. சரி குண்டுமணி. ஏ சந்தியா, ஒண்ணுனா எங்க நிக்கிற? வரியால போய் வீட்டுக்கு. ஏ வந்துட்டமா. சித்துவாக பேச வந்து இப்ப நம்ம பேர் கட்ட போறாயிட்டே. எல்லாம் இந்த முட்டை கண்ணம் பண்ண வேலை. நல்ல கூட்டாளியோட கூட்டு வச்சிருக்க நீனு. 2 பேரும் எங்க உருப்பட போறீங்க? இப்படியே ஊர் ஊரா பொறுக்கிட்டு தான் இருக்க போறீங்க. இந்த பையனை வீட்டு பக்கம் கூட்டிட்டு வா, உனக்கு அப்புறம் இருக்கு. என்னடா இப்படி பேசிட்டு போறாங்க? நான் காமெடிக்கு தானே இப்படி பேசினேன். டேய் அவங்க ஒன்ன திட்டலடா, என்ன திட்டிட்டு போறாங்கடா. எரும மட்டும் இப்பயாவது உரைச்சிது. இப்போ சந்தோஷமாடா உனக்கு? டேய் எனக்கு என்னடா சந்தோஷம், நான் விளையாட்டுக்கு பேசினேன். ஆமா போடா. ஏண்டா அத்தனை கூப்பிட்டது ஒரு குத்தமாடா? இதுக்கு என்னவே இப்படி பேசுறீங்க எல்லாரும்? நீ அத்தனை கூப்பிட்டது தப்பு இல்லை, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை கூப்பிட்டுருக்கணும். எங்க அம்மாவே இன்னைக்கு தான் உன்னை நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க, அதை நீயே கற்றுக்கிட்டியா? வீட்டு பக்கம்லாம் வந்துடாது, அவ்வளோதான். டேய் எங்கடா போற? எங்க அம்மா பேசிட்டு போனது பாத்தில, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா சோறு கூட கிடைக்காது எனக்கு வீட்டுல. நம்ம என்ன பேசிட்டுன்னு இப்படி கோவப்படுறாங்க எல்லாரும். ஒரு 10 நாளைக்காச்சும் வீட்டு பக்கம் வந்துடாதடா. 10 வருஷம் ஆனாலும் உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்டா. ரொம்ப சந்தோஷம்.